எனக்கு வந்து இந்த அரிசி மாவு, ராகி மாவு, அப்புறம் கோதுமை மாவு, இந்த எல்லா மாவு ஐட்டம்ஸுமே எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுதான் பழக்கம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த ஸ்பேஸ்ல ஃபுல்லாவே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோம். இதுதான் இதுக்கான கரெக்டான ஸ்பேஸ். ஆக்சுவலி நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா நான் வந்து மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்கிற ஒரு கேரக்டர்ன்றதுனால நான் வந்து மாவு ஐட்டம்ஸை வந்து இங்க வைக்கிறது என்னோட இதுல நான் ப்ரிஃபர் பண்றேன். ஸோ ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா இதை அப்படியே மேல வச்சுட்டு நான் மாவு ஐட்டம்ஸை உள்ள வச்சுப்பேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்பேஸ் எதுக்கு நம்ம விட்டுருக்கோன்றது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரிட்ஜ்னாலே நம்ம வந்து மிச்சமாகிறது எல்லாம் இதுல கொண்டு வந்து சொருக்கி வைப்போம் அப்படின்றது நம்மளோட யூஷுவலான ஒரு திங். ஸோ இப்போ வந்து நான் இந்த கேப் வந்து அந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். எங்கேயுமே சின்ன சின்ன பவுல்ல நீங்க ஏதாவது வைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ நான் மாவு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இது உள்ள வச்சுட்டு பிரெட் இங்க வச்சுட்டேன். காலிஃப்ளவர் அண்ட் கேபேஜ்க்கான பேஸ்கெட் இங்க வச்சுட்டேன். இங்க வச்சிருந்தது அப்படியே நான் மேல வந்து தூக்கி வச்சிருக்கேன். ஸோ இப்பதான் இதுதான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ், அதாவது நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஃபைனல் லுக். இங்க வந்து எக் ரேக் இருக்கு, நீங்க எக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்ததுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து இதுல என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஃபோன் பக்கத்துல வச்சு காமிச்சு தரேன். ஃப்ரிட்ஜோட இந்த ஃபர்ஸ்ட் ரேக்ல இங்க வந்து எக் ட்ரே இருக்கு. ஸோ நம்ம இதுல எக் வச்சிருவோம். இங்க வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். அதாவது ஆரிகனோ, அப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ், இந்த பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ். இதுல இன்னும் நான் எதுவும் வைக்கல, இனிமேட்டு தான் வைப்பேன். அண்ட் இந்த மாதிரி பாக்ஸஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு, பாசி பருப்பு, அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா நான் கோதுமை ரவை வச்சிருக்கேன். இதுல வந்து ஓட்ஸ் வச்சிருக்கேன். இங்க வந்து நான் மில்க் வச்சிருக்கேன். இது ஏதாவது வைக்கிறதுக்காக இந்த பாட்டில் எம்டியா இருக்கு. இங்க ஒரு சாஸ் ஐட்டம் வச்சிருக்கேன். அது இல்லாம கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் பருப்பு இருக்கு, அப்புறம் பிளாக் சென்னா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பட்டாணி இருக்கு, சோயா சீட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான க்ரோசரி ஐட்டம்ஸ் தான் நம்ம இது ஃபுல்லாவே வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த ரேக்ல பாத்தீங்கன்னா நான் சீஸ் அண்ட் பட்டர் வச்சிருக்கேன். வேற எதுவும் இப்போதைக்கு இல்லை, அதனால நான் எதுவும் வைக்கல. அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து நம்ம எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாவே நான் விட்டுட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயுமே அது மாதிரி தான். இங்க ரவை இருக்கு, அண்ட் தென் இங்க ஒயிட் சென்னா இருக்கு, அங்க வந்து போஹா இருக்கு, அண்ட் தென் இதுவுமே வந்து க்ரோசரி ஐட்டம் தான். இதனாலுமே நான் இங்க வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் வந்து கொரியாண்டர் வந்து கிளீன் பண்ணி இதுல போட்டு வச்சிருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸ். ஓகேயா? தென் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக தான் இந்த பாட்டில் வாங்கினேன். இதுல வால்நட் அண்ட் இதுல டேட்ஸ் இருக்கு. வேற எந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் இப்போதைக்கு இல்லாததுனால நான் எதுவும் வைக்கல. இந்த பாக்ஸ் எம்டியா வச்சிருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாக்ஸ் இது. இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா சில்லி இருக்கு, லெமன், பூண்டு, இஞ்சி, புதினா அண்ட் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே வந்து ஒரே பாக்ஸில் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்குது. இந்த பாக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அண்ட் இதில் வந்து இந்த வெஜிடபிள் பாக்ஸில் நான் வந்து டொமேட்டோ வச்சுருக்கேன். ஸோ எப்படி எடுத்தோமோ அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் வச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஷெல்ஃப் வந்திருக்கோம். இந்த ஷெல்ஃபில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் பிரெட் இருக்கு. இதில் வந்து நான் கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே மாவு ஐட்டம்ஸ் தான். இதில் அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா, கார்ன்ஃப்ளவர், அண்ட் தென் இது வந்து புட்டு மாவு, இது வந்து கடலை மாவு. எல்லா மாவு ஐட்டம்ஸுமே நான் ஃப்ரிட்ஜ்குள்ளே இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, நான் லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இது இங்கே வச்சுட்டு நம்ம இது இங்கே வச்சுட்டோம். தென் இந்த கீழே இருக்க ஷெல்ஃப் வந்து ஃபுல்லாகவே நான் வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ இதுதான் என்னோட ஃப்ரிட்ஜோட ஃபைனல் லுக். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லுக் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங். பாய்.